Hi friends, welcome to 1C Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான மஷ்ரூம் தம் பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்மளோட மஷ்ரூம் தம் பிரியாணி ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஒரு பாத்திரத்தில் முக்கால் அளவு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் தான் நம்ம ரைஸை பாதி அளவு குக் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். தம் பிரியாணி பண்ணுறனால இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தது அப்படின்னா தம் பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நெய் நல்லா காஞ்ச பின்னாடி அதில் பிரியாணிக்கான ஸ்பைசஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 1 ஜாதி பத்திரி, பாதி அளவு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, ஒரு 1/2 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி போடுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பிரியாணி குக் ஆகி வரப்போ ஆனியன் போட்டதே தெரியாது. இந்த மாதிரி நீள்வாக்கில் போட்டோம் அப்படின்னா ஆனியன் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும். ஆனியன் கலர் நல்லா மாறணும். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸ் 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை கழுவி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டாச்சு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டை தட்டி அதில் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 சின்ன சைஸ் தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தக்காளி கம்மியாக போடுங்க. தக்காளி அதிகமாக போட்டோம் அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் கம்மியாக போடுங்க. தக்காளியை நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ரைஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி சைஸ் அன்னாச்சி பூ, 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பைசஸோட வாசனையோடவே அந்த ரைஸ் நல்லா குக் ஆகும். ரைஸும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ப்ளஸ் ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பிரியாணி மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ் முக்கால் பாகம் வர வரைக்கும் குக் பண்ணக்கூடாது. பாதி அளவு வெந்தால் போதும். பாதி அளவு வெந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை ஃபில்டர் பண்ணி எடுங்க. தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் இருக்கிற ஃபுல் மஷ்ரூமை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மஷ்ரூமில் அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம்.
மஷ்ரூம் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். நம்ம ரைஸையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பிரியாணிக்கு எப்போவும் புதினா மல்லி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள், அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் வேகமாக குக் ஆகிரும், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஹாஃப் குக் வந்த பின்னாடி நம்ம ரைஸ், அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி தம் போடுறது தான் வேலை. இப்போது ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அதை குக் ஆகட்டும். பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ஹாஃப் குக்காக குக் பண்ண அந்த சீரக சம்பா ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மொத்தமே 3 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எந்த டம்ளரில் ரைஸ் மெஷர் பண்ணேனோ அதே டம்ளர் அளவு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியை ஆட் பண்ணலை. ரைஸ் குக் பண்ணுறப்பையும் சால்ட்டு போட்டாச்சு. இப்போ மஷ்ரூம் குக் பண்ணுறப்பையும் சால்ட்டு போட்டாச்சு. எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டோட அளவு கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி மேலே ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா, அந்த கல்லும் மேலே வச்சிடலாம். மேலே நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகியிருக்கும். கீழே வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அந்த ஸ்லோ ஹீட்டில் அந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து குக் ஆகணும். ஒரு 15 நிமிஷம் அதே மாதிரி குக் ஆகட்டும். 15 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்னு. மஷ்ரூம் வந்து குக்கரில் பண்ணோம் அப்படின்னா அது கரைஞ்சிரும். இந்த மாதிரி தம் பிரியாணி பண்ணுறப்ப மஷ்ரூம் நல்லா முழுசாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.